ஒரு மாணவன் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடும் பொழுது எதேச்சையாக பந்து பாடசாலையின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து விடுகின்றது. அவன் பாடசாலை அதிபரிடத்தில் அனுப்பப்படுகின்றான். அதிபர் அவனை பார்த்து $5000 $5000 அபராதம் என்று ஒரு துண்டு எழுதி கொடுத்து விடுகின்றான் தந்தையிடத்தில் கொடுப்பதற்காக. பையன் வீடு சென்றவன் பயந்து இருக்கும் பொழுது தந்தையர் அவனை பார்த்து, எதற்காக நீ பயப்படுகிறாய், வா என்று கூப்பிட்டு அரவணைத்து அவனை அந்த பணத்தை அவர் அறிந்து அடுத்த நாள் காலை அவர் பாடசாலைக்கு வந்து அந்த தந்தையினிடத்தில் தந்தை கொண்டு வந்த பணத்தை அதிபரிடத்தில் சென்று கொடுப்பதற்கு செல்லும் பொழுது அங்கு இருந்த உப அதிபர் இவரை பார்த்து, ஏன் ஐயா நீங்கள் வந்தீர்கள்? இல்லை, மகன் இப்படி செய்து விட்டான் என்ற பொழுது சரி என்று அதிபரின் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த பணத்தை கொடுக்கின்றார் உப அதிபரிடம். உப அதிபர் அதை பெற்றுக்கொள்கின்றார், ரசீத்து கொடுக்கின்றார். அதன் பின்பு அங்கு சென்ற தந்தை அதிபரின் நாட்காலியில் சென்று தனது அன்றாட கடமைகளை செய்கின்றார். ஆம், அதிபர்தான் தந்தை, பணத்தை கொண்டு வந்தவர்தான் அதே நபர். ஒரு நபர் 3 ஆழ்த்தத்துவத்தில் செயல்படுகின்றார். இதே போல ஒரே இறைவன் 3 ஆழ்த்தத்துவமாக, தந்தையாக, மகனாக, பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகின்றார். இதை புரிந்து கொள்வோம். ஒரு இறைவன், 3 ஆழ்த்தத்துவம். பிதா குமாரனாக இயேசுவாக வந்தார், பரிசுத்த ஆவியாக இன்று எமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்.